ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் ஆங்காங்கே போய் இப்படி புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விடுவது பாரதிய ஜனதாவுக்கு கைவந்த கலை. அதில் குறிப்பாக மோடி அவர்களுக்கும் அமித்ஷாவுக்கும் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிஞ்சுகிற வகையில் பொய் சொல்லுவதில் வல்லவர்கள். மோடிக்கு நான் சவால் விட்டு கேட்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் எங்கேயாவது பீகார் மாநிலத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டதுக்குரிய ஆதாரம் இருந்தால் அவர் வழக்கு போடட்டும் அல்லது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கட்டும். தமிழ்நாட்டில் பீகாரிகள் நிம்மதியாகவும் சிறப்பாகவும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் வாழ்கிறார்கள் என்று அந்த அறிக்கையே கூறியிருக்கிறது. ஆனால் இதை கூட ஒரு பிரதமராக இருக்கிறவர் புரிந்து கொள்ளாமல் வந்து பொய் சொல்கிறார் என்றால், இவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார், இந்த நாட்டில் நாம் ஒரு குடிமகனாக இருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் தலைகுனியக்கூடிய என்னென்ன பேசினார்கள். தமிழ்நாட்டை கொஞ்சமாக நெஞ்சமாக அவமானப்படுத்தினார்கள். தர்மேந்திர இந்த கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டுக்காரர்களுக்கெல்லாம் நாகரிகமே கிடையாதுன்னு சொன்னார். அமெரிக்காவிலே கருப்பர்கள் தாக்கப்படுவதைப் போல இங்கேயும் தாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னபோது அதற்கு பிஜேபி எம்பி என்ன சொன்னார்? பகிரங்கமாக சொன்னார், நாங்கள் அப்படி கிடையாது, தென்னாட்டு சார்ந்தவர்களும் கருப்பாக இருக்கிறாங்க, அவங்கள நாங்கள் அவளோடு வாழவில்லை என்று தமிழ்நாட்டுக்காரர்களை தென்னாட்டுக்காரர்களை எல்லாம் கருப்பர்களுக்கு நிகராக அமெரிக்காவிற்கு கருப்புக்கு நிகராக பேசியவர்கள் பிஜேபிக்காரர்களா இல்லையா? அதே போல் பெங்களூரில் ஒரு ஹோட்டல் தாக்கப்பட்டது, ராமேஸ்வரம் கெஃபே என்ற ஒரு ஹோட்டல் தாக்கப்பட்டது. அந்த ஹோட்டல் தாக்கப்பட்டதுக்கு என்ன சொன்னார் பிஜேபி பெண் மந்திரி ஒருத்தர்? தமிழ்நாட்டுக்காரன் தான் செஞ்சிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆக தமிழன் என்றால் இவ்வளவு கேவலமா? 40 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றதுக்காக கொடுக்க வேண்டிய நிதியும் கொடுக்கவில்லை, கல்வித்துறைக்கு கிடைக்க வேண்டிய பணத்தும் கொடுக்கவில்லை. இங்கே எங்களுக்கு கொடுப்பதுக்கு பதிலாக நாங்கள் ₹1 29 காசு தான் நமக்கு திருப்பி தர்றாங்க. ஆனால் பீகாருக்கு ₹1 7 கொடுத்தாங்க. ஆனால் அந்த மாநிலத்தை பிஜேபி 20 ஆண்டு காலத்தில் 15 ஆண்டு காலம் அவருடைய கூட்டணி ஆண்டு இருக்கிறது. வளர்ச்சி அடைய முடிந்ததா? இதையெல்லாம் மக்கள் கேட்கப் போகிறார்கள் என்பதற்காக இப்படி திசை திருப்புகிறார் மோடி அவர்கள்.